ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா கடைசி ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து 2 இந்தியன் 2 தமிழ்நாட்டு பிளேயர் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் வந்து நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கும். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். பட் லைக் கேமுக்கு முன்னாடி ரொம்ப அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து கிளாசிக்கல் கேமே 6.5 hours ஆனேன். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் தான் பிரேக் இருந்துச்சு, டை பிரேக். ஸோ அதுக்கு நான் மெட்டலா ரெடி ஆகிறதுக்கே வந்து பிளஸ் ரெஸ்ட் வேற கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே வந்து எல்லா டைமும் போயிடுச்சு. தென் டக்குன்னு உடனே பிளிட்ஸ் வந்து அடுத்தடுத்த கேம் டக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதை பத்தியுமே யோசிக்கிறது பிளிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது லைக் டக்குன்னு கேம் டர்ன் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் பிளிட்ஸ் கேம்ல கூட நான் வந்து கம்ப்ளீட் ஈக்குவல் பொசிஷன் நான் தான் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் டக்குன்னு 1 மூவ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ பிளிட்ஸ் கேம்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் லைக் டக்குன்னு லைக் ரெண்டு பேருக்கும் ஒரு லெஸ் தென் 10 seconds தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ் டர்ன் ஆகிறது காமன் தான். ஸோ இப்போ டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் வைகான்சியில நடந்திருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட். கடைசி ஒரு 85+ இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய பாஸ்ட் கிரேட்ஸ், நிறைய பாஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 2024 லைக் என் கேம்ஸ் வந்து அவ்வளோ சரியான ஆடலை. ஸோ அதுலேருந்து வந்து இப்போ 2025ல ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் வருது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானே என் ட்ரெயினர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷ் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் டோர்னமெண்ட்டுக்கு. வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2025ல நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப், கிராண்ட் ஸ்விஸ், இதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் இயராக தான் இருக்கும். இந்த டைட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஏ சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லைக் என் கேம்ஸ்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸ்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் ரவுண்ட் பயங்கர டென்ஷனா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஆடிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள்ல மாட்டிக்கணும். அண்ட் ஆப்பனன்ஸ் லைக் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஓகே பிளிட்ஸ் ஃபார்மேட் லைக் கேம்ஸ் வந்து முன்ன பின்ன போகணும். ஜெயிச்சது சந்தோஷம்.